இன்றைக்கி ஒரு கோதுமை மாவு வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நான் செய்ய போகிறேன். அது ஒரு 3 பொருள் இருந்தால் போதும். நான் எப்படி செய்யணும்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் 1.5 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. அது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக உப்பு சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு 3/4 கப்பு சர்க்கரையை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சுக்கலாங்க நைஸாக. பாருங்க, சர்க்கரை இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பொடிச்சிட்டு வந்துட்டுருக்கேன். இதை இதோட சேர்த்திக்கலாங்க. நல்லா இதை கலந்து விட்டுக்கலாங்க. நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இது கூட சேர்த்திக்கலாம். நல்லா ஒன்றா வர்ற மாதிரி கலந்துக்கலாங்க. நல்லா இப்படி கலந்து விட்டுறலாம். அப்போ தான் உப்பு, சர்க்கரை, மாவு, நெய் எல்லாம் ஒன்றா கலந்து வரும். இது கோதுமை மாவு, சர்க்கரை, நெய் இந்த 3 பொருளை வச்சு நாம் ஒரு கோதுமை பிஸ்கட் தான் செய்ய போகிறோம். குழந்தைங்களாம் ஸ்கூல் விட்டு வர்ற டைமுக்குள்ளே நம்ம இதை செஞ்சு வச்சிடலாம். நல்லா இதெல்லாம் ஒன்றா வர மாதிரி கலந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். கொஞ்சம் அப்படியே தெளித்து பிசைஞ்சுக்கலாம். ஏன்னா சர்க்கரையில் தண்ணி பட்டால் கொஞ்சம் கரையுங்க, மெல்ட் ஆகும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தி நம்ம இந்த பிஸ்கட் செய்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப இலக்கவும் இல்லாமல் சப்பாத்தி பத்துக்கு நம்ம இப்படி பிசைஞ்சிக்கலாங்க. இது பிசைஞ்சு இப்படி ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாங்க. ஊறட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம இந்த மாவு நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். பூரி தேய்க்கிற கட்டையில் கொஞ்சம் மாவு அப்ளை பண்ணி நம்ம இதை அப்படியே திரட்டிக்கலாங்க. ரொம்ப சன்னமாக தேய்க்க வேண்டியதில்லை. ஒரு 1/4 இன்ச்சு திக்னஸ்க்கு நம்ம தேய்ச்சா போதும். நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாச்சும் மூடி ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் பிஸ்கட் ஷேப்புக்கு நம்ம அழகாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துடலாங்க. மறுபடியும் தேய்க்கிறப்ப இதை அதோட சேர்த்து நம்ம தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கிறத நம்ம கொஞ்சம் டிசைன் பண்ணால் கொஞ்சம் பிஸ்கட் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இந்த அளவுக்கு திக்னஸ்க்கு இருந்தால் போதும். இந்த மாதிரி கையிலையோ இல்லை ஒரு பிளேட்லேயோ வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாங்க. பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கும். இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் இது பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இது மாதிரி இந்த பிஸ்கட்டில் நம்ம இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாங்க. அப்புறம் நம்ம மீதி இருக்கிற மாவையும் அதே மாதிரி நம்ம தேய்ச்சி இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் தேய்ச்சி நான் இந்த மாதிரி கோடு போட்டு நல்லா அடுக்கி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சோண்டு ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா காயிட்டும். கரெக்டாக அதெல்லாம் கேட்டேன். இது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. நான் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். அப்போ தான் நடுவில் வேகும், கருகாமல் இருக்கும். இது லோ ஃப்ளேமில் வச்சு தான் பொரிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பிஸ்கட் கரெக்டாக வரும். அப்படியே கிளறி உள்ளாங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வேகும். கொஞ்சம் கோல்டன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம்.
இது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு கிறிஸ்பி இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆறுச்சுன்னா நல்ல கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அதனால் உடச்சி பார்த்து நல்லா கிறிஸ்பியாக இல்லைன்னு சொல்லிவிட்டு ரொம்ப செவக்க வேக வேண்டாம். ஓரளவுக்கு கோல்டன் கலர் வந்தோடனே நம்ம வந்து எடுத்துடலாங்க. எண்ணெய் வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாட்டிக்கலாம். மீதி இருக்கிறதையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப இது வந்து கொஞ்சம் மெதுவாக தான் நம்ம பொரிச்சு எடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சோம்னா தான் உள்ளே இருக்கிறதெல்லாம் வெந்து மேலே நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாங்க. பாருங்கள், எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டேன். பார்க்கவே எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து வெறும் கோதுமை மாவு, சர்க்கரை, கொஞ்சோண்டு உப்பு போட்டு நம்ம நல்லா நெய் போட்டு நல்லா இப்படி ஊற வச்சு நம்ம செஞ்சோம்னா சாயந்தரம் ஸ்கூல் விட்டு குழந்தைங்க வர்றதுக்குள்ளே நம்ம இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு ரெடி பண்ணலாம். மைதா மாவு இல்லாமல் நம்ம கோதுமை மாவு செய்கிறதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது வந்து ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நீங்களும் இந்த மாதிரி குழந்தைங்களை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்ட்டு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ரதியா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ரெசிபியோடு சந்திக்கிறேன். வணக்கங்க.